உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே. நியூஸ் 16 செய்திகள் உடனுக்குடன். பண்ருட்டியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்கள் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி மிக விமர்சையாக கொண்டாடினர். அதிமுக முன்னாள் அமைச்சர் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் MC சம்பத் அவர்களின் பிறந்த நாளையொட்டி கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொரப்பாடி பேரூராட்சியில் உள்ள ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஆலயத்தில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ் தலைமையில் அதிமுகவினர் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். அப்போது ஸ்ரீ பாலதண்டாயுதபாணிக்கு சிவப்பு நிற பட்டாடை உடுத்தப்பட்டு வண்ணமலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்கள் எந்த ஒரு நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் கழக பணியாற்றி தங்களை வழிநடத்த வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்களின் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து பெண்களுக்கு புடவை, பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது பேசிய அதிமுக மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கனகராஜ், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியை வெற்றி பெற செய்து அதிமுக கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் அரியணையில் அமர வைக்க வேண்டும் என்றும், அதிமுக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்களை அமைச்சர் அரியணையில் அமர வைக்க வேண்டும் என அங்கு திரண்டு இருந்த பொதுமக்களுக்கும் அதிமுகவினருக்கும் அறிவுறுத்தினார். இதில் ஏராளமான அதிமுகவினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் தொகுதி அமைச்சருமான MC சம்பத் அவர்களின் பிறந்த நாள் விழா இன்றைய தொரப்பாடி பேரூராட்சியில் சீரும் சிறப்போடும் கொண்டாடப்பட்டிருந்தது. 1வது வார்டு மேட்டாம்பேடு, 2வது வார்டு தொரப்பாடி, 3வது வார்டு ஆயுதாளர் பகுதி 3 வாரத்தில் மொத்தமாக ஒரு 1000 பேருக்கு மாநிலத்து சேலையும் அன்னதானமும் வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் மேலும் மேலும் நீண்ட ஆயுதோடு நல்ல வளத்தோடையும் நீண்ட ஆயுதோடு வாழ வேண்டும் என்று முருகர்களுக்கு பிரார்த்தனை செய்து இங்கே அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கிறோம். மக்கள் எல்லாம் அமைச்சர் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக வேண்டும். அது நம்முடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சம்பத் அவர்கள் அமைச்சர் ஆவார். அமைச்சர் ஆனவர் இந்த பகுதிகளெல்லாம் நல்ல பல திட்டங்களை செய்து வாழ்த்து அமைச்சர் 10 ஆண்டு கால வாழ வாழ்த்து உரையாற்றுகிறார். உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் 16 சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.